ஹாப்பி சண்டே. நான் உங்கள் ரித்விக் அபினம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் காலிஃப்ளவர் குழம்பு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலிஃப்ளவர் குழம்ப சப்பாத்தில போட்டு பெரட்டி சாப்பிட்டா அந்த ரகம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாவ், சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர். என்னடா காலிஃப்ளவர்னு சொல்லிட்டு தம்மாத்தூன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலிஃப்ளவர் போட்டு தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இப்போ காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி, ஏலக்காய், கசகசா, பட்டை. அப்புறம் இந்த பிளேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உப்பை தூவி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிருட்டு எங்கள் அம்மா எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆயில் சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காலிஃப்ளவரை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குண்டால தண்ணியை ஊற்றி இப்படி காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கல்லுப்பு வேணுமோ அவ்வளோ கல்லுப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே ஹாஃப் குக் ஆயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டேஸ்டி சாய்ஸ் கிரவுண்ட்நட் ஆயிலை ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா கிருட்டுன்னு கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 பல்ஸ் இஞ்சி எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கிளறிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கிளறணும். இதோ இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரலும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிளறினதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் மல்லித்தூள். இதை போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வரன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ அப்படியே தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா போட்டு உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறிட்டு மிக்சிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிக்சிக்குள்ளே ஆட் பண்ணிட்டீங்களா? இல்லை, ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா ஒரு வழியா. அதை அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, சீரகம். நீங்கள் கடலப்பருப்பு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கடலப்பருப்பு பிடிக்காது, அதனால் எங்கள் அம்மா வெறும் 5 பீஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரண்டியை போட்டு நல்லா கிரட்டுன்னு கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறினதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவர், இந்த மாதிரி எல்லோ காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு லோ இதில் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வரலினா கரண்டியை வச்சு நீங்கள் கீழே தள்ளிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே தள்ளினதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போதும் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சியில் இருந்த தண்ணி எடுத்து இதில் போர் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போர் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க, சூப்பராக இருக்கும். என்னடா இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கொஞ்ச நேரத்தில் கலர் வந்துடும். இப்படியே கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாளர் மாதிரி தூவி விட்ருங்க கல்லுப்பை. நல்லா கிளறிக்கோங்க, அப்போ தான் கல்லுப்புன்னு கரையும், இல்லைன்னா அப்படியே கட்டியாட்டு இருந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கஸ்தூரி மேத்தி நல்லா மலைச்சாரல் மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் தூவிட்டுக்கோங்க. டேஸ்ட்டு மரணமாக இருக்கும். கரண்டியை போட்டு நல்லா கிருட்டுன்னு கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டியை போட்டு நல்லா கிருட்டுன்னு மறுபடியும் கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா சப்பாத்தியை தேய்ச்சி கல்லில் போட்டு வெந்ததுக்கப்புறம் போட்டு திருப்புனா வாவ், பார்த்தா வேக வேண்டாங்க எங்கள் அம்மா. இப்படி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வெந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள்.
எப்படி கல்பூரி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கல்பூரியை பிளேட்டில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா பொசுக்குன்னு தோசை மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேடு. எங்களுக்கு மட்டும் எவ்வளோ பெருசாமா, எங்கள் தங்கச்சிக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக போடுறாங்கன்ட்டு. எனக்கும் பிடிச்சிருந்தது, நான் அதுலேயே வாங்கி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்னதாகவும் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தோசைனா அவ்வளோ ஃபேவரட். இந்த தோசையை ஊற்றி எண்ணெயை நல்லா ஊற்றி திருப்பி போடுவாங்க பாருங்கள் எங்கள் அம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை. பாருங்கள் எங்கள் அம்மா திருப்பி போடுறத காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக திருப்பி போட்டாங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி வெர்சஸ் தோசை இந்த குழம்புக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு தோசையை பிக்கலான்னு பார்த்தா இப்போ பாருங்கள் நான் பண்ணுற சேட்டையை. ஹப்பாட ஒரு வழி பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிச்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்தேன், அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தியை பிச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியை பிச்சு காலிஃப்ளவரோடு சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ் வாவ் எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சி. ரெண்டுமே நான் வந்து 100 out of 100 தருவேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிதி குட்டி சேனலில் என்ன பண்ணும், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாடா, see you all.